கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன தப்புகள் பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் போது அதெல்லாம் ஒண்ணு இல்லையே நீங்க சொல்றீங்க, அது ஒட்டு மொத்தமா உங்க வாழ்க்கையை அழிச்சிடும். எப்படி? ஒரு மடி நிறைய தான் காய பறிச்சு அதை வெட்டி உள்ள போட்டுச்சு. ஆனா அவ்வளவு காயுமே என்ன ஆகி போச்சு, ஒட்டுமொத்த பானையில் இருக்க மாவை கெடுத்து விஷமாகவே மாத்திச்சு. அதே போலதான் உங்களிடத்துல ஏதேனும் சின்ன சின்ன பாவ கிரியைகள், அக்கிரம கிரியைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குமே, ஆனா உங்க வாழ்க்கை அப்படியே அழிச்சிடும். 1 தெசலோனிக்கர் 5:21 வாசிங்க. எல்லாவற்றையும் சோதித்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் என்னன்னா, உங்க மனசு சில காரியங்களை சொல்லும், இதை செய்ய. இல்ல உங்களுக்கு திடீர்னு உதிக்கும், இதை பண்ணு. நீங்க அந்த நேரங்களில் கொஞ்சம் அமைதியாக, ஒண்ணு அந்த சிந்தனை தேவனுடைய சித்தத்தின்படி வேதத்தின்படி இருக்குதான்னு சொல்லி யோசிங்க. இல்ல அனுபவம் உள்ளவங்கிட்ட கேட்டு சில காரியங்களை பண்ணுங்க. நான் இப்ப சுதந்திரங்கிற பேர்ல விழுந்து போறாங்க, இல்ல அதிகாரம் தனக்கு இருக்கு, கேட்க யாரும் இல்ல, தப்பு பண்றாங்க. ஆனா வேதம் என்ன திரும்ப சொல்லுது, எல்லாவற்றையும் சோதித்து. அந்த காயை பறிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாட்டா கேளையாட்டியாது, ஒருத்தருக்கும் தெரியாட்டா அது சும்மா விட்டு அந்த காயில தொங்கி கிடக்கு, அதையும் வெட்டி உள்ள போட்டு இருக்கக்கூடிய கூட இல்லாமக்குறான். எல்லாவற்றையும் சோதித்துப்பார். உங்க வாழ்க்கையில நீங்க ஒரு காரியம் செய்யறதுக்கு முன்னாடி இது சரியா தப்பா, இல்ல இதனுடைய முடிவு சரியா இருக்குமா தப்பா இருக்குமா, அப்படி நீங்க சோதிச்சு பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். அதுல தீமையானது அறியும் போது விட்டுறணும், நன்மையானது என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும்.